இந்த டாக்ஸ் வந்து டோட்டலா நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டிபேட் இருந்தாலும் ஸோ உங்களோட ஒப்பீனியன் படி இதை ஸ்டெரிலைஸ் பண்றது, எல்லா டாக்ஸையும் ஸ்டெரிலைஸ் பண்றதுன்னு ஒரு பாசிபிள் சொல்யூஷனா இருக்கும்? இல்லை, இப்போ வந்து எப்படின்னா த நீட் ஆஃப் த ஹவர் என்ன, ஃபோர் சைட்டிங் ஃபோர் கம்மிங் என்னன்னு ரெண்டாக பிரிச்சாலும் இப்போ நீட் ஆஃப் த ஹவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய்களே வேணான்றவங்க பேசுகிறாங்க, ஃபோர்த் கம்மிங் ஃபியூச்சரை வந்துட்டு இந்த தரப்பு பேசுகிறாங்க. ரெண்டு பக்கமே நியாயமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தெருவில் நடந்தாலே ஒரு 10 நாய் எங்கள் குழந்தைய சுற்றிக்குது, அந்த நாயை வந்து 10 நாய் எங்கள் குழந்தைய கடிக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எல்லா நாயை போய் கொண்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க சைட்லேருந்து பயம். ஸோ நம்ம சைட்லேருந்து என்ன அப்படின்னா, எல்லா நாய்களையும் கொண்டுறணும், நாய் ஸ்ட்ரீட்டே நாயில் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு தவறான பார்வை. ஓகேங்களா? சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அதிகமாக வந்து ஒரு கூட்ட நாய்களுக்கு இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு வந்து யார் பொறுப்பு, யார் காரணம் அப்படின்னும் போது கண்டிப்பாக தெரியும். இது வந்து நடவடிக்கையில் வச்சுக்க வேண்டிய இருக்கக்கூடிய அரசாங்கம், அது சார்ந்த நிறுவனங்கள். ஓகேங்களா? அப்போது அவங்க வந்து பண்ண ஒரு சில மிஸ்டேக்கோ இல்லைனா வந்துட்டு கரெக்டாக செயல்படுத்த முடியாததுனால இப்போ நாய்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிருக்கு. நாய்கள் எண்ணிக்கையை இப்போ உடனே கட்டுப்படுத்த அப்படின்றது கஷ்டம். அப்போ இப்போதைக்கு வந்து அதெல்லாம் அப்புறப்படுத்தி ஒரு ஷெல்டர் ஹோமில் வந்து நம்ம வச்சு கொஞ்சம் பராமரித்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஏதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நாய் ஒரு சைக்கிள் குட்டி போட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை உடனே கூப்பிட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணிடுறது. இப்படிலாம் நம்ம பண்ணோம்னா அடுத்த ஒரு 5-6 இயர்ஸில் இதோட லெவல்ஸ் வந்து கட்டுப்பாட்டில் வரும்.